Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.13ல 4th sum. If a, b are real, then show that the roots of the equation sum கொடுத்திருக்காங்க real and unequal அப்படினு. real and unequal அப்படினாலே என்ன வரும்? delta greater than 0. 0 விட delta value greater இருந்தாதான் real and unequal வரும் அப்படினு நம்ம ஏற்கனவே sumல பார்த்திருக்கோம். So first a ஓட வேல்யூ எடுத்து எழுதும். a ஓட வேல்யூ என்ன? a minus b. b ஓட வேல்யூ minus 6 into a plus b. minus 9 into a minus b. c ஓட வேல்யூ. delta equal to b squared minus 4ac அப்படின்றது நமக்கு தெரியும். So therefore b squared minus 4ac equal to 0 எடுத்துக்கணும். இப்ப b ஓட வேல்யூ என்ன? minus 6 into a plus b whole square minus 4 into a ஓட வேல்யூ என்ன? a minus b into c ஓட வேல்யூ என்ன? minus 9 into a minus b. minus 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 வரும். a plus b whole square அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 4ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். minus 4 into minus 9 என்ன வரும்? 36 எழுதலாம். plus 36. இப்போ a minus b நம்ம காமனா a minus b whole square எழுதலாம். 36 இதுலையும் 36 இதுலையும் 36னால நம்ம 36 காமனா வெளியில் எடுத்துடலாம். a plus b whole square plus a minus b whole square. ஸோ இதை காமனா எழுதிக்கிறோம். அதாவது 36 காமனா வெளியில் எடுத்துடுறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம காமனா எழுதிக்கிறோம். ஸோ 36 அப்படியே எடுத்துக்கிறோம். a plus b whole square ஃபார்முலா என்ன? அதாவது a plus b whole square a square plus b square plus 2abன்னு எழுதலாம். பிளஸ் இதுக்கு அதே மாதிரி எப்படி எழுதலாம்? a minus b whole square எப்படி எழுதலாம்? a square a plus b whole square a square plus b square plus 2abன்னு எழுதலாம். a minus b whole square a square plus b square minus 2abன்னு எழுதலாம். இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 36 அப்படியே இருக்கும். இப்போ இங்கே ஒரு a square இங்கே ஒரு a square இருக்கனால நம்ம 2a square இங்கே ஒரு b square இங்கே ஒரு b square இருக்கனால நம்ம 2b squareன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 36 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2வை நம்ம காமனாக வெளில எடுத்துக்கிறோம். அப்போ இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிறோம். a squared plus b squared. கொஸ்டின் பாருங்க, டெல்டா ஈக்குவல் டு b squared minus 4ac. b squared minus 4ac தான் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது டெல்டா ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கலாம். டெல்டா கிரேட்டர் தன் 0வா இருந்தால் தான் ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். 0 விட டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கு? கிரேட்டராக இருக்கு. ஸோ பிகாஸ் a squared plus b squared is positive for all values. எந்த வேல்யூ நம்ம போட்டாலும் a and b க்கு நம்ம எந்த வேல்யூ 1 2 எந்த நம்பர் கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? அது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் ஆகும். ஸோ அதுதான் a and b க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன ஆகுது? பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஃபார் AB is real and unequal. So, நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. That's all.